ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய் குமார், உங்களோட வருங்கால பிஎம் பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் இந்த ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதத்துலேயே பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் ரொம்ப ஸ்பெஷலான மாதம். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் மட்டும்தான் மார்ச்சுக்கும் மேக்கும் நடுவில் வருது. ஸோ அதுவே ஒரு பெரிய ஸ்பெஷலான விஷயம். அதாவது நிறைய பேர் இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ சில நீங்கள் சொல்கிற மாதிரி தினப்பலன் கரெக்டாக வருது, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விஷயத்தை தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் மாத பலன் எனக்கு சரியாக வரலை அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. மெயில் கூட சில பேர் பண்ணியிருக்கீங்க. அதாவது விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி மாத பலன் கரெக்டாக வரலன்னா சந்தோஷப்படணும் நீங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாத பலன் எதை வச்சு சொல்கிறோம், ஜஸ்ட்டு இந்த கிரக நிலவரத்தை வச்சு ஒரு அசம்ஷனில் சொல்கிறோம். ஒருவேளை நாங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா அர்த்தம்? உங்கள் ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் நான் சொல்கிறது உங்களுக்கு நடக்கலை, அதுதான் அர்த்தம். ஒருவேளை நான் சொல்கிற மாத பலன்லாம் கரெக்டாக உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஜாதகத்தில் ஸ்டஃப்பு பெருசாக எதுவும் இல்லை, உருப்படியாக ஜாதகம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமேட்டு இந்த மாதிரி மாத பலன் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த மாதிரி நடக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம். புரியுதுங்களா? நடந்துச்சா தான் நீங்கள் இது பண்ணணும். ஐயோ என்ன இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ எப்போல்லாம் எந்த மாதம்லாம் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதம் உங்கள் ஜாதகம் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அதுதான் விஷயம். ஸோ அதனால் இனிமேட்டு சொல்கிறது மாத பலன் கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷம்தான் படணும், கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? சரி, இப்போ மாத பலனுக்கு போயிடுவோம். அதாவது இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா, நான் இது சொல்கிறது எல்லாமே லக்னத்தை பேஸ் பண்ணி தான், ராசியை வச்சு கிடையாது. ஒருவேளை உங்கள் லக்னம் என்னன்னு தெரியலனா, நான் 2 வீடியோ போட்டிருக்கேன், ராசியா லக்னமா, அப்புறம் உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ. இந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னம் என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ எங்கே பார்க்கணுன்னா, இந்த வீடியோவோட கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். புரியுதுங்களா? சரி, ஃபைன். இப்போ போயிடலாம். இந்த ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவாக எல்லாருக்குமே ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். சில பேருக்கு ரொம்ப கர்வம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, திமிரு அதிகமாக இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது, புத்திசாலித்தனமும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் என்ன சொல்கிறது, எல்லாருமே செல்ஃபிஷாக யோசிக்க ஆரம்பிக்க கூட சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் தனக்கு இது வேணும், இது கிடைச்சாகணும், இதை எப்படி பண்ணணும், இதை யாரை எப்படி யார்கிட்ட பேசி யாரை எப்படி மயக்கி இல்லை எப்படி கவுத்து நம்மளோட காரியத்தை எப்படி சாதிச்சுக்கணும் அப்படின்ற ஐடியாலாம் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. வீட்டில் சூழ்நிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஏதாவது நடக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் எக்ஸ்ப்ரெசிவாக உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ நாள் இருந்த மாதிரி இந்த ஒரு மாதம் இல்லாத மாதிரி இருக்கும். சம்திங் கொஞ்சம் வீட்டில் ஒரு சூழ்நிலை மாறும், இல்லைனா வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட்டு வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லாமல் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? அந்த ஸ்மூத்தாக இல்லாமல் சம்திங் ஏதோ உங்களை பிடிச்சி பின்னாடி ஹோல்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப வாழ்த்தனம் அதிகமாக பண்ண வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு, குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த மாதம் குறிப்பாக இவ்வளோ நாள் அலோபதி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா
ஏதாவது வேறு ஏதாவது மெடிசின் மாற்றி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது. வித்தின் ஒரு நெக்ஸ்ட்டு 2-3 மந்த்ஸில். புரியுதுங்களா? 2-3 மாதத்துக்கு ஒரு வேளை சித்தா, ஹோமியோபதி அந்த மாதிரி ஏதாவது அலோபதியை விட்டுட்டு வேறு எங்கேயாவது போனீங்கன்னா அதில் உங்களுக்கு சான்ஸு அதிகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? அப்புறமேட்டு பொதுவாகவே எல்லாருமே இந்த மாதம் வந்து செலவு அதிகமாக பண்ண மாட்டீங்க. செலவு அதிகமாக வராது. அப்படி வந்தாலும் அந்த செலவை வந்து அதிகமாக காசை இழக்காமல் எப்படி பார்த்து சமாளிக்கணுன்ற ஐடியா வந்து எல்லாருக்கும் வந்துடும். ஸோ அது வந்து இந்த மாதம் வந்து எல்லாருக்குமே அது நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு மனசு வந்து கொஞ்சம் சஞ்சலம் அடைய வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து எல்லாருமே பொதுவாக என்ன பண்ணுறதுன்னா மனசை ஒருநிலைப்படுத்தணும், மெடிடேஷன் ஏதாவது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு கோபம் அதிகமாக வரவும் சான்சஸ் இருக்குது இந்த மாதம். ஸோ அதனால் கோபத்தெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் முதல்ல. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறமேட்டு என்ன, குரு. ஒருவேளை நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து உங்கள் ஏதாவது குருவை தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குருனா எந்த குருவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் கற்றுக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு வந்து ரிலீஜியஸ் குருவாக இருக்கட்டும், ஒரு யோகா குருவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு டீச்சர். நல்ல ஏப்பம், இப்போ தான் சாப்பிட்டேன் அதனால தான். ஓகே, அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது பெரிய டீச்சரை வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு நல்ல டீச்சர் உங்கள் லைஃப்பில் இப்போ கிடைப்பாங்க. மோஸ்ட்லி இப்போது இந்த மாதம் கிடைக்கிற அந்த டீச்சர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது. புரியுதுங்களா? சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு எப்படின்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கோயில் குளத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு இவ்வளோ நாள் இல்லை அதுக்கு பெருசாக முயற்சி எடுத்திருக்க மாட்டாங்க. இந்த மாதம் யாராவது ஏதாவது வந்து பீதியை கிளப்பி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு போகாததுனால தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு யாராவது பயம்படுத்தி அதனாலேயே நிறைய பேர் கோயில் போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே வந்து நல்ல விஷயத்துக்கு தான் நடக்குது. ஆனால் வந்து அதை சொல்கிறவங்க வேறு மாதிரி விதத்தில் சொல்லி அதுக்கப்புறமேட்டு அந்த விஷயத்தை நீங்கள் சரியாக செய்கிற மாதிரியான இயல்பு இருக்குது. ஸோ அதை வந்து சொல்லலாம். லாபம் வந்து கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் கொஞ்சம் மந்தமாக வழக்கமாக எவ்வளோ லாபம் வருதோ அந்த மாதிரி வரும். பட் இருந்தாலும் லாபத்தை தவிர வேறு ஏதோ ஒரு மனசில் சிந்தனை அதிகமாக இருக்கும் எல்லாருக்குமே. புரியுதுங்களா? பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இந்த ஒரு மாதம் வந்து இந்த லாபத்தை தவிர வேறு சில விஷயங்களில் கூட வந்து மனசு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். லாபத்தை தவிர்த்து லைஃப்பில் ஏதோ வந்து காசு பணம் எவ்வளோ கிடைச்சாலுமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத நிலைமை இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இயல்பு இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா காசை தண்ணியாக செலவு பண்ணி கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். பட் இருந்தாலும் செலவு பண்ண மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் வந்து சில பேர் வந்து இந்த நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா காசு நிறைய செலவு பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகும். ஸோ முன்னாடி ஏதாவது வந்து கொஞ்சம் போன மாதங்களில் வந்து கொஞ்சம் சரியாக இல்லைன்னா இந்த மாதத்தை வந்து அதில் கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணி சரிப்படுத்த முடியும் ரிலேஷன்ஷிப்பு. ஸோ அது வந்து தெளிவாக சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஸோ இது எல்லாருக்குமே வந்து ஓவரால் நல்லா தான் இருக்குது. ஆவரேஜை விட கொஞ்சம் அதிகமாகவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நான் இந்த ஓவரால் சொன்னது மோஸ்ட்லி எல்லாருக்கும் பொருந்தும். அதில் குறிப்பாக யாருக்கு அதிகமாக பொருந்தும்னு கேட்டிங்கன்னா மேஷ லக்னக்காரங்களுக்கு மட்டும். அது ஏன் மேஷ லக்னக்காரங்களுக்கு மட்டும்னா இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு மேஷத்தை லக்னமாக வச்சு தான் பலன் சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த மேஷ லக்னத்துக்கு ரொம்ப அதிகமாக பொருந்தும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் மேஷ லக்னத்துக்கும் பலன்.
ஸோ மேஷ லக்னத்துக்கு நான் தனியாக இந்த தடவை பலன் எதுவும் சொல்லலை, புரியுதுங்களா? ஏன்னா வந்து நான் சொல்கிறதுனா திருப்பி இதே தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ ரிஷப லக்னத்துலேருந்து பார்க்கலாம். ரிஷப லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, எது எடுத்தாலும் ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு படபடப்பு இருக்க சான்சஸ் இருக்குது. கோழையாக இருக்கிறவங்க கூட ரொம்ப தைரியமாக வீரம் வந்த மாதிரி ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏதாவது சம்திங் ரொம்ப வந்து தைரியம் வந்த மாதிரி இருக்கும் இந்த மாதம். இவ்வளோ நாள் எதுவுமே செய்யாத விஷயத்துக்கு கூட புதுசாக தைரியமாக செய்யணும் அப்படின்னெல்லாம் கூட நிறைய பேருக்கு தோண வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அதிகமாக வந்து வாங்கணுன்ற எண்ணம் இருக்கும், நிறைய பேர் வாங்கவும் சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி பொருட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து மோஸ்ட்லி நான் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, அவங்க ஒரு மாதிரி நினச்சி வாங்குவாங்க, ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. அந்த பொருளில் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு வாங்குவாங்க. அது வாங்கிட்டதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சுட்டு இவ்வளோ தானா, இதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் வரக்கூட வாய்ப்பு இருக்குது ரிஷப லக்னக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். குழந்தைனா ஒரே மாதத்துலேயே பிறந்துடாது, இந்த மாதம் கன்சீவ் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரேன், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான அமைப்பு ரிஷப லக்னக்காரங்களுக்கெல்லாம் இருக்குது. அப்புறமேட்டு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான சிச்சுவேஷன் அமையும். ஒய்ஃப் கூட ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கும். அப்புறமேட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நல்லாவே இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து லாபம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைஞ்சதாக இருக்கும். நிலையான லாபம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வந்து எதிர்பாராமல் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும் லாபம். அப்புறமேட்டு வந்து அவங்க பார்ட்னர் கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பும், அதாவது பிஸ்னஸில் வந்து ஒருத்தர் பார்ட்னர் வச்சு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்ட்னர்ஷிப்பில். ஸோ அவங்க 2 பேருக்கு உண்டான அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்து கொஞ்சம் வந்து ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும். ஸோ இவனை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இவன் வந்து வேறு மாதிரி இருக்கான் அப்படின்னெல்லாம் வந்து சில பேர் என்ன கூட சான்சஸ் இருக்கும் ரிஷப லக்னத்துக்கு. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சில பேருக்கு சொத்து இல்லாதவங்களுக்கு, சொத்து கிடைக்காதவங்களுக்கு, இல்லாதவங்கன்னு இல்லை, சொத்து இவ்வளோ நாள் வந்து கிடைக்காதவங்களுக்கு சொத்து கிடைக்கக்கூட சான்சஸ் இருக்குது ரிஷப லக்னக்காரங்களுக்கு. அதுவும் குறிப்பாக வந்து மூதாதையர்கள் சொத்து வந்து இவங்க பேரில் வர வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்ததுன்னா அது இவங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம். தொழிலெல்லாம் நல்லாவே இருக்கும். தொழில் வந்து அதிகமாகவே வளர்ச்சி வந்து அதிகமாகவே இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் நான் கொஞ்சம் இப்படி இருக்குன்னு சொன்னேன். பிஸ்னஸை தவிர வேறு ஏதாவது ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இல்லைனா வேலைக்கு போகிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாமே நல்லாவே இருக்கும். போதும் என்ற மனம் வந்து ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் மோஸ்ட்லி வாய்ப்பு இருக்குது. நல்லா தான் போச்சு, இப்படியே போனா போதும் லைஃபு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் ரிஷப லக்னக்காரங்களுக்கு. செலவு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வேணும்ன்ட்டே பந்தாவுக்கே செலவு பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது. பந்தாவுக்கே பண்ணுவாங்க. ஒரு 4 பேர் கூட சேர்ந்து கடைக்கு போகிறாங்க, 4 ஃப்ரெண்ட்ஸு. மற்றவங்க முன்னாடி என்ன நான் தான் வந்து பெரிய ஆளுன்னு மற்றவங்க சொல்லணும்னு சொல்லிவிட்டு வேணும்ன்ட்டே செலவு பண்ணக்கூட சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இது இருக்குது. இல்லைனா சில பேர் வந்து அதே செலவு வந்து தன்னோட நண்பர்களுக்காக பண்ணுவாங்க, சில பேர் தன்னோட லவ்வருக்காக பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் செலவு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் ரிஷப லக்னத்துக்கும் நல்லாவே இருக்குது. இப்போ வந்து மிதுன லக்னத்துக்கு பார்க்கலாம். மிதுன லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா மனசு வந்து எதுலேயுமே ஸ்டாண்டர்டாக நிற்காது. முதல்ல இந்த மாதம் ரொம்ப அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். முதல் வாரம் ஒன்று பண்ணலான்னு நினப்பாங்க
2வது வாரம் அது கிடையாது, வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. 3வது வாரம் அதுவும் வேண்டாம், வேறு ஏதாவது பண்ணலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வாரமும் காலைலையும் மாலையும், அதாவது காலைல இல்லை ஈவினிங்கு, இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் மனசு மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் ஃபுல்லாக அப்படி தான், அதே பலன்தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் மிதுன லக்னக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் வீடு யாராவது வந்து இல்லாதவங்க வீடு வாங்க சான்சஸ் இருக்குது. வீடு ஏற்கனவே வச்சுருக்கிறவங்க வீடில் புதுசாக ஒரு பக்கத்தில் ஒரு ரூமு கட்டி ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரியா வந்து வீடு கட்டக்கூட சான்சஸ் இருக்குது மிதுன லக்னக்காரங்க. புதுசாக ஏதாவது வீடு சம்மந்தமானது, இல்லைன்னா அட்லீஸ்ட் வீட்டில் ஏதாவது வண்டி வாங்குவாங்க, இல்லை வீட்டில் ஏதாவது தேவையான பொருளாவது கண்டிப்பாக வாங்குவாங்க இந்த மாதம். அதை கேரண்டியாக சொல்ல முடியும் மிதுன லக்னக்காரங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாமே வந்து மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் வரும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சில பேருக்கு கடன் இருந்ததுன்னா, கடன் யாருக்கும் இருக்கக்கூடாது, ஒருவேளை இருந்ததுன்னா அதை வந்து திருப்பி கட்டி அடைக்கக்கூடிய சான்சஸ் இந்த மாதத்தில் கண்டிப்பாக வரும். ஸோ அதுவும் அதிகமாகவே வரும் மிதுன லக்னக்காரங்களுக்கு. அது எல்லாமே நல்லா இருக்கும். பார்ட்னர்ஷிப், அதாவது வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், ரெண்டுமே எப்படி போவோன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போவோம். இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த ஒரு மாதமாவது, புரியுதுங்களா? ஸோ வழக்கத்துக்கு மாறா அவங்களோட பார்ட்னர், அதாவது இப்போ நீங்கள் மிதுன லக்னம் ஒரு ஹஸ்பண்டுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஒய்ஃபு வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப வந்து மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க இந்த மாதம். ரொம்ப வந்து குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துக்கிற ஒய்ஃப் மாதிரிடுவாங்க திடீர்னு. ஸோ முன்னாடியெல்லாம் அவங்க இந்த மாதிரி கிடையாதுன்னு உங்களுக்கே டவுட்டாக இருக்கும். எப்படி இவங்க இப்படி மாறினாங்கன்னு சொல்லிட்டு, ஒய்ஃப் இப்படி மாறினான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எல்லாம் ஒரு டவுட்டு வரும். பார்ட்னர் கூட, இப்போ நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பார்ட்னர் கூட நல்லாவே இருப்பாங்க, ரொம்ப வந்து மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரு விஷயம் உங்களால் பண்ண முடியல, கரெக்டாக அந்த டயத்துக்கு வர முடியல, ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கு இல்லைனா வெளியில் எங்கேயாவது போகணும், உங்களுக்கு ஏதோ கமிட்மெண்ட்ஸு ஃபேமிலியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பரவாயில்ல நீ அதை போய் பார்த்துக்கோ நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து நல்ல ஒரு மாரல் சப்போர்ட்டெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மாரல் ஹெல்ப்பெல்லாம் கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் கூட பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நல்ல டைம் தான். கோயில் ஒரு வேளை நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஐடியா மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் தாராளமாக போயிட்டு வரலாம். அதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து முயற்சி எடுத்தீங்கன்னா சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். ஸோ அதனால் இது எல்லாமே நல்ல விஷயந்தான். அப்புறமேட்டு வேலையில் பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகமாக இருக்கும். பட் வந்து தொழிலில் வந்து உங்களுக்கு 2 சொல்கிறேன் இந்த மாதம். உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் ஹெல்ப்பு பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லேடிஸாக இருப்பாங்க. ஒரு வேளை ஏதாவது வந்து உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் லேடிஸாக தான் இருப்பாங்க. ஏதோ லேடிஸ் வந்து இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ பண்ண போகிறாங்க. ஒன்று ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை அப்படியே ஆப்போசிட்டாக ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. லாபமும் நல்லாவே வரும், அது சொல்ல வேண்டிய இது இல்லை. நல்லா வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸு கூடங்க எல்லாம் போய் ரொம்ப வந்து காமெடி படம் பார்க்கணுன்னு தோணும். அதிகமான பேருக்கு காமெடி படம் பார்க்கணுன்னு தோணும். அதிகமாக வந்து வேறு ஏதாவது மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உட்காந்து அதிகம் பார்க்க சான்சஸ் இருக்குது. யூடியூப்பில் கூட வேறு ஏதாவது மிமிக்ரி வீடியோ இதுக்கப்புறம் ஏதாவது போடுவாங்களா அப்படின்னு கூட உட்காந்து பார்க்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் அதிகமாக வரும். அட் த சேம் டைம் இவங்களும் கொஞ்சம் கோபம் கூட சில நேரங்களில் அதிகமாக வரும். அது தேவையில்லாத விஷயந்தான். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஒரு நாள் 3 வேளையும் உப்பு இல்லாமல் சாப்பிட்றது நல்லது.
மிதுன லக்னக்காரங்க இந்த ஒரு மாதம். ஸோ அப்படி பண்ணும்போது கோபம் குறையும், கோபம் அவ்வளோவா வராது. ஸோ அதனால் இந்த மாதம் எல்லாமே நல்லபடியாகவே போகும். புரியுதுங்களா? மிதுன லக்னத்துக்கு இப்படி இருக்குது. இப்போது கடக லக்னத்துக்கு பார்ப்போம். அதாவது கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதோ தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லாபம் ரொம்ப அதிகமாகவே வரும். அதை சொல்ல முடியும். அது ரொம்ப நல்லாவே வளர்ச்சியும் அடையும். வளர்ச்சினா திடீர்னு எதிர்பார்க்காத வளர்ச்சி, ஓவர் நைட்டில் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரியான வளர்ச்சி கூட இந்த கடக லக்னக்காரங்களுக்கு இந்த மாதம் வர வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு வேளை நீங்கள் பிஸ்னஸ், குறிப்பாக நீங்கள் உங்களோட குடும்ப தொழில் ஏதாவது பண்ணுறீங்கன்னா, உங்கள் குடும்ப தொழில் எப்படின்னா அப்பாவுக்கு அப்புறம் மகன், ஒரு வேளை உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கும் இல்லையா. சில பேர் நகை செய்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக அவங்க அதே தான் செய்வாங்க. தாத்தா அதை செஞ்சுருப்பார், அப்புறம் அப்பா அதை செய்வார், அதுக்கப்புறம் பையனும் அதையே செய்வான். அந்த மாதிரியான பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லேயே கூட. ஸோ அதனால் அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு இளைய சகோதரிகள், அதாவது உங்களோட தங்கச்சி தம்பி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா ஹெல்ப் அதிகம் கிடைக்கும். அவங்க மூலிமா நல்ல விஷயம் ஏதோ உங்களுக்கு நடக்க போகுது இந்த மாதம். அது மானிட்டரியாக மட்டும் இல்லாமல், ஃபினான்ஷியலாக மட்டும் இல்லாமல், வேறு ஏதாவது விதத்துலையாவது உங்கள் தொழில் சம்மந்தமாக உதவி பண்ணலாம், ஏதாவது ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கலாம், சம்திங் ஏதோ உதவி அவங்கக்கிட்ட வரப்போகிறதுன்னு மட்டும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ அந்த லெவலில் நல்லா இருக்குது. மற்றபடி குழந்தைங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க கூட இல்லை ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்கும் இந்த மாதம். எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் எப்படின்னா ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும். குழந்தைங்க மேலே எல்லாருக்கும் பாசம் இருக்கும் தான், பட் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த பாசத்தை காட்டக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில சந்தர்ப்பங்கள், சில சான்சஸ், சில சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி அமைய வாய்ப்பு இருக்குது கடக லக்னக்காரங்களுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்த சொல்லலாம். செலவு அதிகமாக பண்ண எண்ணம் வராது, பட் இருந்தாலும் சாப்பிட்ற விஷயத்தில் கொஞ்சம் இதுவாக இருக்கணும். நிறைய தேவையில்லாத விஷயத்த, ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், ரொம்ப என்ன சொல்கிறது, தேவையில்லாத விஷயம், ரொம்ப அவ்வளோவா நல்லா இல்லாத விஷயம், கெட்டு போன சாப்பாடு, இது எதையாவது சாப்பிட்டுட்டு வயிற்றில் ஏதாவது இஷ்யூஸ் கூட இந்த மாதம் வர வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வாந்தி வரலாம். கடக லக்னத்துக்கு இந்த மாதம் ஒரு நாளாவது எப்பயாவது வாந்தி கூட வரலாம். அந்த மாதிரியான சான்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்புறமேட்டு சில பேர் நான் இது கண்டிப்பாக வார்ன் பண்ணியே தீரணும். சில பேர் எங்கேயாவது எதையாவது பார்த்துட்டு எல்லா ஃப்ரெண்டு ஏதாவது சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு யாரையாவதுக்கு ஏதாவது மந்திரவாதியை போய் பார்த்து யார் மேலேயாவது பில்லி சூன்யம் வைக்கலாமா, அந்த மாதிரி எண்ணம் கூட யாருக்காவது வரும். ஒருவேளை அப்படி அதுக்குண்டான முயற்சி நீங்கள் ஒரு மந்திரவாதியோ யாரையோ பார்த்து ஏதோ பிளாக் மேஜிக்கோ யாருக்கோ எதிராக பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அதுக்கப்புறமேட்டு நல்லா இருக்காது, சூன்யமாக போயிடும். இது நான் கண்டிப்பாக குறிப்பாக சொல்லணும். நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா என்னை கூட சில பேர் மெயிலில் காண்டாக்ட் பண்ணுறாங்க, சார் நீங்கள் இதுவெல்லாம் பண்ணுவீங்களா, எனக்கு என்னோட சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு எதிராக சூன்யம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இது எந்த ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது யாருக்குமே. இது ஒன்று ஒருத்தனுக்கு நல்லது பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணணும், இல்லைனா சைலண்ட்டாக விட்டுடலாம். புரியுதுங்களா? அது இன்னொருத்தரை பழி வாங்கிறது,
குறிப்பாக இந்த மாதிரி பில்லி சூன்யம் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து பழி வாங்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கெடுதலான விஷயம். ஒரு மந்திரவாதியாக இருக்கட்டும், ஒரு வேளை பில்லி சூன்யம் நீங்கள் யாராவது காசு கொடுத்து உங்களுக்கு வேண்டாதவன் மேலே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஆளுங்களாக இருக்கட்டும், இவங்க 2 பேரோட தலைமுறையும் நல்லாவே இருக்காது, உருப்படாதுங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நீங்கள் வேணால் நீங்கள் சவுத் இந்தியாவிலலாம் போய் பாருங்கள், நிறைய மந்திரவாதிங்க இருக்காங்க, இன்றைக்கும் இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலியை போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்க ஃபேமிலியில் உருப்பிட்டு இருக்கவே மாட்டான் எவனுமே அடுத்த 7 தலைமுறைக்கு. ஒருவேளை நீங்கள் யாருக்கு எதிராவது ஏதாவது பில்லி சூன்யம் ஏதாவது அந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா தயவு செஞ்சு கை விட்டுடுங்க. ஒருவேளை அப்படி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதை விட பாவம் இந்த உலகத்துலேயே இல்லை. இதுக்கு பரிகாரமும் கிடையாது. நீங்கள் எங்கே தான் போய் காசிலே முக்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, புரியுதுங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து கரண்ட்டில் கையை வைக்கிறத விட ரொம்ப ஆபத்தான விஷயம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயத்துலலாம் வந்து ஈடுபடக்கூடாது யாருமே, புரியுதுங்களா? ஸோ இதை வந்து நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து நாளைக்கு வந்து நான் அந்த கோவத்தில் வந்து இவனுக்கு எதிராக நான் பண்ணிட்டேன், இப்போ வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, என் வாழ்க்கை வந்து சரியாக போகலை, சந்தோஷம் இல்லை, எனக்கு என் லைஃப்பில் வந்து நிம்மதி இல்லை, அப்படி இப்படின்னு யாராவது என்னைக்காவது செஞ்சுட்டு என் முன்னாடி வந்து நின்றுடாதீங்க, புரியுதுங்களா? நான் ரொம்ப வந்து இதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இதில் நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம எல்லாருமே வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து கடவுள் வந்து சக்தி கொடுத்துருக்காரு. அந்த சக்தியை வந்து நல்ல விஷயத்துக்கு தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும், புரியுதுங்களா? நான் கண்டிப்பாக வேறு இதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போடணுன்னு நினச்சேன், அது வந்து அப்புறமேட்டு போடுறேன், சரிங்களா? ஃபைன். இப்போ வந்து கடக லக்னத்துக்கு, அதாவது வந்து லாபம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அப்புறமேட்டு ஏதாவது கோயிலுக்கு கூட நீங்கள் வந்து பெண் கோயிலுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஏதாவது அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரியான கோயிலுக்கு கூட போயிட்டு வந்தால் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும், புரியுதுங்களா? பெண் தெய்வத்தை கும்பிட எண்ணம் வரலாம். சில பேருக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும். சில பேருக்கு வந்து தன்னோட ரிலீஜன்லேருந்து வேறு ரிலீஜனுக்கு மாறலாமான்னு ஐடியா கூட வரும். சில பேர் மாறிடுவாங்க கடக லக்னக்காரங்க இந்த மாதம். ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் வர சான்சஸ் இருக்குது. தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு கௌரவமான பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய ப்ரமோஷன் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பெரிய ப்ரமோஷன் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரியாவது அமைப்பெல்லாம் இருக்குது. லாபம் அதிகமாகவே வரும். சில பேருக்கு வந்து ரொம்ப நாளாக ஒருத்தர் வந்து காசு வாங்கிட்டு தராமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கடக லக்னக்காரங்களுக்கு அவங்க வந்து இப்போ கடக லக்னக்காரங்க மிரட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காசை தந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான டைம் எல்லாம் இருக்குது இந்த ஏப்ரல் மாதத்தில். இந்த மாதத்தில் கரெக்டாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? மிரட்டுறதுன்னா சாதாரணமாக மிரட்டினாலே போதும். ரொம்ப ஓவராக பண்ணி அவன் போய் பயந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார்ற மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? எதுவாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணி கூட சில பேருக்கு கொடுத்த காசை திரும்பி வாங்கலாம். ஸோ அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கடக லக்னத்துக்கு இருக்குது, சரிங்களா? ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிடுறேன். ஓகே, இப்போ வந்து சிம்ம லக்னத்துக்கு பார்க்கலாம். சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாகவே இருக்குது இந்த மாதம் ஃபுல்லாகவே. குறிப்பாக உடம்புல ஏதாவது
ஆரோக்கிய குறைபாடு யாருக்காவது சிம்ம லக்னத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் டெஃபினட்டாக சரியாகும். புரியுதுங்களா? அது வந்து தாராளம் சொல்லலாம் சிம்ம லக்னத்துக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து குறிப்பாக சிம்ம லக்னக்காரங்க மட்டும் வெயில் அடிக்குது, வெளியில் போக முடியல அப்படியெல்லாம் இதுவே பண்ணவே கூடாது. சூரியன் தான் உங்களோட லக்னாதிபதியே, அவர் தான் உங்களோட சோர்ஸே, பவரோட சோர்ஸே. குறிப்பாக இந்த கடக லக்னமும் சிம்ம லக்னத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அவங்க ரீசார்ஜ் பண்ணுறணுன்னா, அதாவது அவங்களுக்கு பவர் கிடைக்கணும்னா அவர் வெளியில் எங்கேயுமே தேட வேண்டிய அவசியம் இல்லை. சந்திரன் தான் வந்து கடகத்துக்கு அதிபதி. ஸோ அதனால் கடக லக்னக்காரங்க எல்லாமே வந்து என்ன பண்ணலான்னா, ராத்திரி சந்திரன் வரும் இல்லையா, மூன் வருமே நைட்டில். ஸோ அப்போ வந்து மாடியிலேருந்து மூனை பார்த்தாலே போதும், அவங்களுக்கு வந்து அந்த பவர் கிடைக்கும். சூரியன் வந்து சிம்மத்துக்கு. ஸோ அதனால் சிம்ம லக்னக்காரங்க எல்லாமே வந்து வெயிலில் போயிட்டு வந்தாலே போதுங்க, உடம்பு வந்து தேவையான எனர்ஜி வந்து உடம்புக்கு கிடச்சிரும். புரியுதுங்களா? ஸோ அதனால் வெயில் அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாம், அது அதிகமாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு ஈவினிங் டயத்துலையாவது கொஞ்சம் மிதமான சூட்லையாவது கொஞ்சம் பக்கத்தில் ஒரு 10 நிமிஷம் எங்கேயாவது வாக்கிங் போயிட்டு வர முடிஞ்சதுன்னா அதை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து உடம்புக்கு ஆரோக்கியம்தான் உங்களை பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த ஆரோக்கியம்னா வீட்டில் உட்காந்து ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருக்கிறது தான் ஆரோக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையவே கிடையாது. அதாவது விஷயம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அழுக்குனா சனி. புரியுதுங்களா? நம்ம உடம்புல வந்து அழுக்கு நிறைய சேர்ந்துடுச்சுன்னா நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்காது. அப்போ அது என்ன பண்ணணும், அழுக்கு எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? அந்த சனியோட 7ஆம் வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வரும். அதாவது கும்பத்துலேருந்து நான் சொல்கிறேன், கும்பத்துலேருந்து 7ஆம் வீடு சூரியன். அந்த சூரியன்னா என்ன? நெருப்பு, ஈட்டு. ஸோ நீங்கள் வெயிலில் போனீங்கன்னா வேர்வை நிறைய வேர்த்து கொட்டுது இல்லையா, அந்த வேர்வையில் என்ன வருது, உங்கள் உடம்புல இருக்க அழுக்கு எல்லாம் வெளியில் வந்துடுது. ஸோ அதனால் ஆரோக்கியமே அதுதான். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து எப்போ பார்த்தாலும் ஏசியிலையே உக்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. வெயிலுக்கு கொஞ்சம் அடிக்குதுன்னா நல்லது தான். அதுவும் மழை வந்தாலும் சரி, இந்த வெயில் வந்தாலும் சரி, எல்லாமே இயற்கை தான். ஸோ அதில் வந்து நம்ம உடம்பை கொஞ்சம் பழகிடணும். ஸோ அதனால் கொஞ்சம் வேர்வை வர்றது அது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ அதை பார்த்து யாரும் வந்து வீட்டை விட்டுட்டு வெளியில் போகக்கூடாது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஸோ கொஞ்சம் சூடு இருந்ததுன்னா அதுவும் நல்லது தான். அதனால் வந்து வெளியில் எப்போல்லாம் போக சான்ஸ் கிடைக்குதோ அப்போ போயிட்டு வாங்க. அப்போ ஓகே, இப்போ வந்து சிம்ம லக்னத்துக்கு வந்து மற்ற விஷயங்கள் பார்க்கலாம். அதாவது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இந்த மாதத்தில் வந்து அதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், உங்களுக்கு வரப்போகிற அந்த புதுசாக குடும்பத்தில் வரப்போகிற ஆள் வந்து ரொம்ப வந்து பக்திகரமான ஆளாக இருக்க சான்சஸ் அதிகம். கடவுள் அருள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூட சான்சஸ் ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். இந்த மாதிரி இந்த டயத்தில் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே. ஸோ அதெல்லாம் சொல்லலாம். அப்புறமேட்டு மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏப்ரல் மாதமே இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷத்துக்கு வந்து ரொம்பலாம் வந்து நீங்கள் தடை போடவே கூடாது. என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியே தீரணும். புரியுதுங்களா? அது அப்புறமேட்டு வந்து தொப்பை சில பேருக்கு அதிகமாக இந்த மாதமே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து நிறைய வந்து ஹெவியாக வந்து சாப்பிட்டா கூட எது நம்ம உடம்பு சுலபமாக ஜீரணம் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த மாதிரியான விஷயங்களில் சாப்பாட்டில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். ஸோ அதை வந்து சொல்லலாம். அப்புறம் ஒய்ஃப் கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப்பு, உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப்பு, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆன்மீகம் கலந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் இந்த மாதம்.
ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். அதாவது அது எப்படின்னா, நீங்கள் சில விஷயங்கள் சொல்லாமலேயே உங்கள் பார்ட்னர் புரிஞ்சுப்பாங்க. இவ்வளோ நாள் உங்கள் கூட தானே இருக்காங்க, இது கூட பண்ணலனா எப்படி? ஸோ அந்த மாதிரி சொல்லாமலே சில விஷயங்கள் புரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் பார்ட்னருக்கும் சரி கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் அலாட் பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? எப்போவுமே உங்கள் கண்ட்ரோல்லையே வச்சுக்கணும், உங்கள் கூடயே வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் அவங்க எங்கேயாவது வெளியில், இப்போ உங்கள் ஒய்ஃப் ஒரு வேளை அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் தாராளமாக ஒரு 10 நாள் 15 நாள் அம்மா வீட்டில் விட்டுட்டு அப்புறமேட்டு கூப்பிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸும் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தேவை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும். புரியுதுங்களா? அப்படி சொல்லலாம். அப்புறமேட்டு எதிர்பார்க்காத காசு யாருக்காவது வர வாய்ப்பு இருக்குது. ஒய்ஃப் சம்பாதிச்சு ஹஸ்பண்டுக்கு கொடுப்பாங்க. சிம்ம லக்னக்கார ஹஸ்பண்டுனா ஒய்ஃப் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கூட அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை உங்களோட பொண்ணு ரொம்ப நாளாக வேலைக்கு தேடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நல்ல அமைப்புலாம் இருக்குது. அப்புறமேட்டு அப்பா ரொம்ப அப்பாவுக்கு ஒரு நல்ல டைமு. சிம்ம லக்னக்காரங்களோட அப்பாவுக்கும் சரி இவங்களுக்கும் சரி நல்ல டைம் தான். ஸோ 2 பேருக்குமே வேலையிலையும் ப்ரமோஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ரொம்ப இன்க்ரிமெண்ட்டும் அதிகமாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுக்கணுன்னா இந்த மாதம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதனால் இது ஓவரால் நல்லா தான் இருக்குது. வேலையில் பொறுத்த வரைக்கும் சில சந்தர்ப்பங்களில் கோபம் வரா மாதிரி சான்சஸ் வரும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு. அப்போ அவங்க கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, நான் தான் சொல்லிட்டேனே இந்த மாதம் கோபம் வரும்னு சொல்லிவிட்டு, ஸோ இப்போயே தெரிஞ்சதுனால கோபம் வந்தாலும் கொஞ்சம் அதை கூல் டவுன் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி உங்கள் பேரை நல்லபடியாக தக்க வச்சுக்கலாம். ஸோ கோவப்பட்டு ஒரு வார்த்தை தப்பாக பேசிடுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. அந்த மாதிரி தப்பாக பேசின வார்த்தையை மீறி உங்களுக்கு நல்ல பேர் எடுக்க தான் ரொம்ப டைம் எடுக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நல்ல ஆளாக இருக்க பார்க்கணும் இந்த மாதம். இப்போது கன்னி லக்னம் பார்க்கலாம். அதாவது கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து, சரிங்களா, இந்த மாதம் ஏதோ கடவுள் அருள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது ஏன் வருதுன்னா உண்மையிலே அது அப்படி தான் அமையும். இந்த மாதம் கடவுள் அருள் ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் கன்னி லக்னக்காரங்களுக்கு எல்லாருக்குமே. லைஃப்பில் எல்லாமே கொஞ்சம் பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி இருக்கிற உங்கள் லைஃப்பில் இந்த மாதம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்களும் சந்தோஷமாக இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் ஏங்கின ஏக்கத்துக்கு இப்போ நல்ல பீரியட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் கன்னி லக்னக்காரங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். அவங்களோட தைரியம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சில நேரத்தில் ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. இந்த மாதத்தில் நான் சொல்கிறேன், சில நேரம் தைரியசாலியாக இருப்பாங்க, சில நேரம் தைரியமே இல்லாத மாதிரி கூட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குது கன்னி லக்னத்துக்கு. அப்புறமேட்டு வீடை பொறுத்த வரைக்கும் வீடு எல்லாமே நல்லாயிருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவாங்க. மோஸ்ட்லி பழைய சாமான் வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. அதாவது பழைய பொருட்கள் கூட ஏதாவது வெப்சைட்டில் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு பழைய பொருட்கள் கூட வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது கன்னி லக்னக்காரங்க. அதெல்லாம் சொல்லலாம். அப்புறமேட்டு மேரேஜ் ரொம்ப நல்லாவே இருக்கும். மேரேஜ் ரொம்ப நாளாக பார்த்து நடக்கலைன்னா இந்த டயத்தில் நல்ல பொண்ணு கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
இல்லை பொண்ணுக்கு பார்க்குறீங்கன்னா பையன் கிடைக்க கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாம் நல்ல விஷயந்தான். கல்யாணம் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒய்ஃப் கூட ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், ஹஸ்பண்ட் கூட ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கும். அப்புறமேட்டு இது இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப நாள் கழித்து வந்து சொத்தில் ஏதோ இஷ்யூஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது யார் மூலம் சரியாகும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் மூலயமா உங்கள் சொத்து பிரச்சனைகள் அது சம்மந்தமான இஷ்யூஸ் ஏதாவது சின்னதாக இருந்ததுன்னா அது சரியாயிடும். அது எப்படி சரியாகும்னா, அது யாரையாவது பார்த்து, குறிப்பாக இதில் எப்படின்னா உங்கள் அப்பா சொல்கிற ஆளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அப்பா ஒரு ஐடியா சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சொத்து விஷயத்தில் எதுலையாவது உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி இந்த மாதம் பண்ணிங்கன்னா கிடச்சிரும் உங்களுக்கு, புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். அண்ட் தென் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப வந்து ஃபியர்ஸான மாஸ்டர் கிடைப்பாங்க. அதாவது குறிப்பாக நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வந்து நல்லா வந்து ஒரு மாஸ்டர் தேடிட்டு இருக்கீங்க, ஒரு டீச்சரை தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற அந்த குரு வந்து நல்லா வந்து ஸ்போர்ட்டிவாக இருப்பார், நல்லா வந்து எப்படி சொல்கிறது, எனர்ஜெட்டிக்காக இருப்பார். அவரை பார்க்கும்போதே உங்களுக்கே எனர்ஜி ஏற்றுற மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? அந்த மாதிரியாக ஒரு டீச்சர் உங்கள் லைஃப்பில் இந்த மாதம் வரக்கூட சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு குரு அமைவாங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது கன்னி லக்னக்காரங்களுக்கு. செலவும் அட் த டைம் கொஞ்சம் வந்து அதிகமாக வரும், கொஞ்ச நாள் அதிகம் வரும், கொஞ்ச நாள் கம்மியாக வரும். செலவு ஓவரால் ஆவரேஜாக கரெக்டாக போயிடும். ஸோ அது வந்து ஓவரால் நல்லா தான் இருக்குது கன்னி லக்னத்துக்கு. இப்போ துலாம் லக்னத்துக்கு இந்த மாதம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும், ஃபேமிலியில் அவங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்திங்கன்னா, அப்பா கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை அம்மா கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, இவங்க கூட இருக்க ரிலேஷன்ஷிப் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எமோஷ்னல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அதிகமாக இந்த மாதம், அதுலேயும் குறிப்பாக. ஸோ அந்த மாதிரியான இது இருக்குது. அண்ட் தென் இந்த மாதத்தில் குறிப்பாக உங்களோட தம்பி தங்கச்சிங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. இவ்வளோ நாள் இல்லாத மெச்சூரிட்டி திடீர்னு புதுசாக வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான விஷயம் கூட இருக்கும். ரொம்ப வந்து அவங்க மூலிமா உங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் கூட நடக்கலாம் இந்த மாதத்தில். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, இதெல்லாம் சொல்லலாம். உங்கள் குழந்தைகள், ஒரு வேளை உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க கிட்ட இருந்து கொஞ்சம் வந்து நீங்கள் தள்ளி இருக்கணும். அதாவது குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவங்க கூடயே இருந்துட்டு இது பண்ணாமல் அவங்க ஏதாவது வெளியில் போயிட்டு வரணும், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பிக்னிக் போயிட்டு வரணும், இல்லைனா ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் போயிட்டு வரேன், ஃப்ரெண்டு கூட வெளியில் போயிட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் வந்து அவங்கள வந்து ரொம்ப பிடிச்சி வைக்காமல் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக விட்டிங்கன்னா உங்கள் பசங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பாக கல்யாணமானவராக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 ஆளுங்க இந்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா ஒய்ஃப் கிட்ட வந்து அதிகமாக இஷ்யூஸ் இந்த மாதம் நடக்க வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்கும், ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுற பார்ட்னர்ஸுக்கும் கூட அந்த கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? ஸோ அதனால் துலாம் லக்னக்காரங்கள்லாம் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவங்க 2 பேர்கிட்ட, புரியுதுங்களா? ஸோ அது சொல்லணும். பட் இருந்தாலுமே வந்து
வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே தெரியும். உங்களுக்குள்ளே என்ன தான் 4 செவத்துக்குள்ளே போனாலும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். புரியுதுங்களா? அப்புறமேட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து வெளியிலலாம் போகும்போது கொஞ்சம் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்துட்டு ஓட்டணும். ஏதாவது வந்து ஒரு சின்ன ரத்த காவு ஏதாவது வாங்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இட்ஸ் பெட்டர் பிளட் டொனேஷன் ஏதாவது பண்ண முடியும்னா அது நீங்களே பண்ணிக்கோங்க. ஸோ அது பண்ணுறது மூலிமா நிறைய விஷயங்களை தவிர்க்கலாம். ஸோ அதனால் ஆரோக்கியம் நல்லபடியாகவே இருக்கும். புரியுதுங்களா? லாபத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்க்கறத விட அதிகமான லாபம் கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா அடித்து சொல்லலாம், நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமான லாபம் கிடைக்கும். புரியுதுங்களா? செலவு பொறுத்த வரைக்கும் செலவு அதிகமாக ஆகாது. தேவைக்கு எவ்வளோ செலவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் செலவாகும். ஸோ அதனால் இந்த டைம் எல்லாமே வந்து இந்த துலாம் லக்னக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பார்க்கலாம். அதாவது விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனசு தாங்க இந்த மாதம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு மனசில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருப்பீங்க மோஸ்ட்லி. அதற்குண்டான சான்சஸ் இருக்குது. எந்த டிசிஷன் எப்படி கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு ஒரு மனசில் வந்து ஒரு ஃபேமான ஒரு எண்ணம் இருக்காது. மனசு அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து எந்த விஷயம் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அது தப்புன்னு ஒரே நாள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் மனசுக்குள்ளே வந்து ஏதோ வந்து ஒரு எமோஷ்னல் ஃபைட்டு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து தவிர்க்கணுன்னா என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் ஒரு மாதமாவது வீட்டில் உங்களால் மெடிடேஷன் ஏதாவது பண்ண முடியும்னா தியானம் கொஞ்சம் பண்ணுறது ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னக்காரங்க பொதுவாகவே விருச்சிக லக்னக்காரங்க தியானம்லாம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயந்தான். புரியுதுங்களா? ஸோ அதனால் அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்புறமேட்டு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி என்விரான்மெண்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வந்து நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பசங்க வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு லாபம் தர மாதிரியாக நடந்துப்பாங்க. பசங்க மூலியமாக சந்தோஷம் நிறைய கிடைக்கும். ஒருவேளை உங்கள் பசங்க வந்து வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க நிறைய சம்பாதிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க. இல்லைனா படிக்கிறாங்கன்னா அவங்க நல்லா படிப்பாங்க, ஸ்கூலில் நல்ல பேர் வாங்குவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் இந்த பையன் வந்து உங்கள் பையனா ரொம்ப நல்லா இருக்கான், ரொம்ப நல்ல விஷயம்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு மதிப்பு ஒரு மரியாதை கிடைக்கும் உங்கள் பசங்க மூலிமா. ஸோ அதனால் பசங்க மூலிமா சந்தோஷந்தான் உங்கள் குழந்தைகள் மூலிமா, புரியுதுங்களா? அப்புறம் ஏதாவது வண்டி கூட வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் ரொம்ப நாளாக வண்டி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வண்டி வாங்கலாம் விருச்சிக லக்னக்காரங்க. அப்புறமேட்டு ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் சில டயத்தில் வந்து ஒய்ஃப் கூட இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் குறிப்பாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் பார்ட்னர் கூட இல்லைனா ஒய்ஃப் கூட நடுவில் ஏதாவது வந்து சண்டை போடக்கூட சான்சஸ் இருக்குது. நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாலும் அவங்க சைலண்ட்டாக இருக்க மாட்டாங்க, விட மாட்டாங்க உங்களை. ஸோ அந்த மாதிரியான ஏதாவது வந்து சில நேரங்களில் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சைலண்ட்டாக இருக்கணும், நீங்களும் குதிக்கக்கூடாது. ஸோ அந்த குதிக்கிறதுனால அது அதிகமாகுமே தவிர எப்படி பார்த்தாலும் கம்மியாகாது. புரியுதுங்களா? ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேருக்கு வந்து
கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் இருப்பாங்க. சில விஷயங்கள் பண்ணுவாங்க நமக்கு எதிராக, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு எதிராக. அவங்களுக்கே தெரியும் இவங்க தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அந்த மாதிரியான கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம். அப்புறமேட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் வந்து அதிகமாக கிடைக்கும். அப்புறமேட்டு வந்து மதிப்பு அதிகமாக கிடைக்கும். குறிப்பாக வேலையில் ரொம்ப நாள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு எதிர்பார்க்காத ப்ரொமோஷன், எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. நமக்கு இவ்வளோ நாள் கழித்து ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு சொல்லி டக்குன்னு திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கும். அந்த மாதிரி திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நடக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு லாபம் வந்து குடும்பத்துக்கு தேவையான லாபம் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் வந்து குடும்பத்தை ரன் பண்ணதுக்கு எவ்வளோ காசு உங்களுக்கு தேவையோ அது தாராளமாக கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல மாதம்தான். அப்புறமேட்டு தனுசு லக்னக்காரங்களுக்கு பார்க்கலாம். அதாவது தனுசு லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாதம் ஃபுல்லாகவே கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ரொம்ப நாள் டிலேவாகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ சீக்கிரம் நடந்துடும். டக்கு டக்குன்னு ஒரு ஏதோ வந்து உங்களுக்கு ஒரு சக்தி வந்த மாதிரி நீங்களே உணர்வீங்க. இவ்வளோ நாள் எல்லாமே வந்து லைஃப் ஃபுல்லாக ஸ்லோவாக நடந்தது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடந்துடும். ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது தனுசு லக்னக்காரங்களுக்கு. தொழில் வரைக்கும் பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் தனுசு லக்னக்காரங்களுக்கு. தொழிலில் அவங்க வேலை பார்க்குற ஆஃபீஸில், இல்லை ஒரு வேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் யாருக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட எல்லார்கிட்டையும் வந்து ஒரு மதிப்பு மரியாதை நல்ல பேர் வாங்குவீங்க. நல்ல வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவனாக ஆவீங்க. உங்கள் ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்கள் பாஸுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரியவனாக ஆவீங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் கிளைண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் தான் ரொம்ப கரெக்டான ஆள், இவர்கிட்ட நம்பி இந்த வேலையை கொடுக்கலாம், கரெக்டாக செஞ்சு முடிப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, உத்தரவாதம், நாணயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயம் இருக்குது. சில பேர் வந்து கோயிலுக்கு வந்து ரொம்ப தூரம் போயிட்டு வரக்கூட சான்சஸ் இருக்குது. சில பேர் வந்து இங்கேருந்து சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியா போவாங்க. சில பேர் ஃபாரினே போய் வேறு ஒரு கண்ட்ரிக்கே போய் ஏதாவது கோயில் பார்த்துட்டு ஏதாவது கோயில் குளம் போயிட்டு கூட வர வாய்ப்பு இருக்குது. ஏதோ ட்ராவல் வந்து ரொம்ப தூரம் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் அமையும். சில பேருக்கு வந்து ட்ராவல்னு சொல்லும்போது இங்கே பண்ணுற ட்ராவல் மட்டும் இல்லை, சில பேர் கனவுலேயே ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ வந்து டிஸ்கவரி சேனலில் ஒரு அமேசான் கார்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி காலைல பார்த்துட்டு அதே நினைப்பிலே படுத்து தூங்கிடுவாங்க. ராத்திரி ஃபுல்லாக அமேசானில் ஃபுல் ரவுண்டு அடிச்சுட்டு காலைல வந்துடுவாங்க. அப்படியே கனவுலே எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியான அமைப்பு கூட இருக்குது. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயந்தான். ஒருவேளை நீங்கள் லோன் எதுவும் இந்த டயத்தில் எதுவும் வாங்காதீங்க. ஒருவேளை லோன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா முன்னாடி அது வந்து டியூ எல்லாம் கரெக்டாக கட்டணும். இல்லைன்னா பேங்க்கில் கூட டியூ ஏதாவது கரெக்டாக கட்டலைன்னா உங்ககிட்ட இருந்து அந்த லோன் அமௌண்ட்டு இல்லை டியூ அமௌண்ட்டு இந்த விஷயத்தெல்லாம் வாங்கிறதுக்கு ஏதாவது அந்த பேங்க்கில் கூட ஆட் டீம்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது. அதாவது அவங்க தான் அடித்து மிரட்டி எல்லாம் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆளுங்களை கூட சந்திக்க சான்சஸ் இருக்குது. புரியுதுங்களா? இது வந்து கடன் வாங்கினவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஒய்ஃப் கிட்ட ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்கும். அதிகமாக வந்து சந்தோஷம் ஒய்ஃப் மூலிமா கிடைக்கும். ஒய்ஃபு பசங்க மூலிமா சந்தோஷம் உங்களுக்கும் அதிகமாகவே கிடைக்கும், குழந்தைகள் மூலிமா.
அப்புறமேட்டு வீட்டுக்கு வந்து தேவையான ஏதோ ஒரு ஆடம்பர பொருளாவது, பல ஆடம்பர பொருட்கள்லேருந்து சில பேர் அட்லீஸ்ட் ஒரு ஆடம்பர பொருளாவது வீட்டுக்கு வாங்கி வைப்பாங்க. ஆடம்பர பொருளாக இருக்கலாம், அழகுக்காக ஏதாவது ஷோகேஸில் வாங்கி வைக்கிற மாதிரி பொருளாக இருக்கலாம், ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ வந்து ப்ராடக்ட்டு தனுசு லக்னக்காரங்க வாங்க சான்சஸ் இருக்குது. பசங்க வந்து நல்லாவே படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து தைரியமாக இருப்பாங்க உங்கள் குழந்தைகள் இந்த மாதம். குறிப்பாக ஏதோ நீங்களே வந்து தைரியப்படுற மாதிரி, ரொம்ப வந்து பெருமைப்படுற மாதிரி ஏதாவது விஷயம் கூட அவங்க செய்ய சான்சஸ் இருக்குது இந்த மாதம். ஸோ அதனால் தனுசு லக்னக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மகர லக்னத்துக்கு பார்க்கலாம். அதாவது மகர லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாவே இருக்குது. புரியுதுங்களா? ஓவரால் நல்லாவே இருக்குது. நிறைய வந்து சில விஷயங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்னால் சில விஷயங்கள் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதையே செய்வாங்க, சில விஷயங்கள் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதை செய்யவே மாட்டாங்க. அந்த மாதிரியான இது இருக்குது, அமைப்பு இருக்குது மகர லக்னக்காரங்களுக்கு. ஸோ அதனால் அதன் மூலிமா வரக்கூடிய விளைவுகளும் அதே மாதிரியாக தான் இருக்கும். இப்போது ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு அவருக்கே நிறைய ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க. புரியுதுங்களா? ஒருத்தர் வந்து நமக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை, அவருக்கு ஏன் நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கண்டுக்கவே மாட்டாங்க. பட் வந்து இவர் ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்டு கடைசியில் வந்து இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரா, இவரை வந்து நட்பு பாராட்டுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. கடைசியில் வந்து சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருப்பான். அந்த மாதிரியான ஃப்ரெண்டாக இருப்பான். உண்மையிலே ஹெல்ப்புக்கு வந்து ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ணாமல் தேவையே இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பான ஏதாவது டிசிஷன் எடுக்க சான்சஸ் இருக்குது மகர லக்னக்காரங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதத்தில் அதை சொல்லலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்க இல்லைனா நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, இவங்க மூலிமா ஹெல்ப்பு ரொம்ப அதிகமாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வந்து ஹெல்ப்பு ஃபினான்ஷியலாக தேவைன்னா இந்த மாதத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்க சான்சஸ் அதிகம் இருக்குது இவங்க மூலியமாக. புரியுதுங்களா? அப்புறமேட்டு வந்து மனசு வந்து ரொம்ப விசாலமாக இருக்கும். ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணலான்னா கூட மனசு வந்து கொஞ்சம் வந்து விசாலமாக விரிவடைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிச்சுவேஷன் நடக்கும் உங்கள் லைஃப்பில் இந்த மாதம், அது வந்து உங்கள் எண்ணத்தை மாற்ற வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து அதிகமாக வேலை செய்கிற மாதிரியான சிச்சுவேஷன் அமையலாம். அதிகப்படியான வேலைகள், யாருமே உங்கள் ஆஃபீஸில் பண்ணாத வேலையெல்லாம் நீங்கள் கூட பண்ண சான்சஸ் இருக்குது இந்த மகர லக்னக்காரங்களுக்கு இந்த மாதம். அதுக்கேற்ற மாதிரியான பலன்களும் அதிகமாக நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் வந்து வேலை பண்ணுறதும் நல்ல விஷயந்தான். புரியுதுங்களா? ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்கும் மகர லக்னக்காரங்களுக்கு. குறிப்பாக வந்து ஒய்ஃப் கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்கும் ஒய்ஃப் கிட்ட. ஹஸ்பண்ட் கிட்டேயும் சரி. ஒருவேளை மகர லக்னக்கார பெண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஒரு நல்ல எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயம். புரியுதுங்களா? ஸோ மகர லக்னக்காரங்களுக்கு இப்படி இருக்குது. அப்புறம் லாபம் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைஞ்சதாகவே இருக்கும். நீங்கள் வந்து ஒருவேளை அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கம்மியாக கிடைக்கும் லாபம்.
பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் கம்மியாக இவ்வளோ தான் லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான மாதம்தான் இந்த மாதம். இப்போது கும்ப லக்னத்துக்கு பார்க்கலாம். கும்ப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஏதோ சம்திங் ஒரு விரக்தி மனப்பான்மை ஏதோ ஒரு விஷயத்தில் வர சான்சஸ் இருக்குது. எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. லைஃப்பில் எல்லாமே கரெக்டாக கிடைக்கிது, பட் இருந்தாலும் சம்திங் ஏதோ ஃபுல்ஃபில் ஆகலைன்ற மாதிரி ஒரு விரக்தி தன்மை கூட இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரியான மனசில் ஏதோ போட்டு உங்களை உழப்பி எடுக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் கூட ஏதாவது நடக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறமேட்டு குறிப்பாக சில பேர் லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒருவேளை இந்த டயத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் சொன்னாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்களோட லவ்வை அக்செப்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் நிறைய இருக்குது மகர லக்னக்காரங்களுக்கு. நான் சொல்கிறது இது கும்ப லக்னக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃப் கூட இருக்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கும். ரிலேஷன்ஷிப் வைஸுக்கு பார்த்திங்கன்னா, இவ்வளோ நாள் ஒரு வேளை கல்யாணம் ஆகி புதுசில் கல்யாணம் ஆகி உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த புரிதல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணுறவங்களுக்கா இருக்கட்டும், அவங்களுக்கும் இதே மாதிரி தான் ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும், ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாமே நல்ல விஷயந்தான். அப்புறமேட்டு கோயில் குளத்துக்கு ஏதாவது போகணும், எங்கேயாவது தூரமாகவோ பக்கத்துலேயோ எங்கேயாவது கோயில் குளத்துக்கு போகணும் அப்படின்னு ஏதாவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு ஏதாவது இடையூறு வர மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அமையலாம். நீங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க, இந்த சண்டே இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சண்டே தான் வேறு ஏதாவது வேலை கூட ஏதாவது வர சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் கடைசியாக போட்டு வச்ச பிளான் படி நடக்காமல் போக கூட வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? கும்ப லக்னத்துக்கு இந்த மாதிரியான இதுவெல்லாம் இருக்குது. லாபம் கொஞ்சம் அதிகமாகவே வரலாம். ஸோ லாபம் மோஸ்ட்லி அதிகமாகவே வரக்கூட சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த லாபம் கொஞ்சம் லேட்டாக வரலாம். இப்போது நீங்கள் ஒரு வேலை முதல் வாரம் நீங்கள் லாபம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த ஒரு அமௌண்ட் ஃபஸ்ட் வீக் வரணும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு வேளை 3rd வீக்கோ இல்லை 4th வீக்கோ கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி வந்துடும். ஆனால் கொஞ்சம் டிலே ஆகி வர மாதிரி சிச்சுவேஷன் அமையலாம் சில பேருக்கு. புரியுதுங்களா? வீட்டில் பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ வீட்டில் எல்லாமே வேலையும் சுறுசுறுப்பாக நடக்கும். அட்லீஸ்ட் சுறுசுறுப்பாக நடக்குதோ இல்லையோ உங்கள் கண்ணுக்கு சுறுசுறுப்பாக நடக்கிற மாதிரி தோணும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் கும்ப லக்னத்துக்கும் இது ரொம்ப நல்லது தான். இப்போ மீன லக்னத்துக்கு பார்க்கலாம், கடைசி லக்னம். சரிங்களா? அதாவது மீன லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 விஷயம் சொல்கிறேன் இந்த மாதம், ஏப்ரல் மாதத்துக்கு. அழகு, அப்புறமேட்டு சந்தோஷம். இது 2மே தாராளமாக இருக்கும். மனசு அழகாக இருக்கும், உடம்பு சந்தோஷமாக இருக்கும். புரியுதுங்களா? இதான ஆப்போசிட்டில் தானே இருக்கணும். மனசு சந்தோஷமாக இருக்கணும், உடம்பு தானே அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த மாதம் உங்களுக்கு 2மே ஆப்போசிட்டாக இருக்கும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன் அமையும். புரியுதுங்களா? எல்லாமே அழகாக தெரியும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் இருக்குது. அப்புறமேட்டு பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது. கரெக்டாக நீங்கள் பட்ஜெட் போட்டு காசு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதே மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே தான் காசு வரும் மளிகை சாமான் வாங்க போகும்போது. புரியுதுங்களா? துண்டு விழாது.
ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் இந்த மாதம், அது தாராளமாக சொல்லலாம். பட் இருந்தாலும் ஃபேமிலிக்குள்ளே யார் மேலேயாவது ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் கூட வர சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒருவேளை வந்து உங்களுக்கு தம்பி தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா உதவி எதிர்பார்க்கலாம். ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பு தேவை, ஒரு உதவி தேவைன்னா அவங்க கண்டிப்பாக உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க, அது கேரண்டியாக சொல்லலாம். அந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்கும். திடீர்னு ரொம்ப நாள் கழித்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன் ஏதாவது அமையும். இல்லைனா உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்லவ அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன் கூட அமைய வாய்ப்பு இருக்குது. அப்புறமேட்டு உடல் நலத்தில் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், சாப்பிட்ற விஷயத்தில் பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிடாமல் வந்து உடம்புல எதுவும் வராது, அதிகமாக சாப்பிட்டு தான் ஏதாவது வந்துட போகுது. புரியுதுங்களா? ஸோ அதனால் நல்லா சிம்பிளாக சொல்லணுன்னா பசிக்கும் போது சாப்பிட்றது நல்லது. இந்த மாதிரி டைம் பார்த்து சாப்பிட்றத விட உங்களுக்கு இப்போ எப்போல்லாம் பசிக்குதோ அப்போ சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது வந்து ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். தொழிலில் பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு மந்த நிலையாக இருக்கும். மந்த நிலை எப்படின்னா, ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இது நாளைக்கு முடிச்சுக்கலாம் அப்படின்னு தோணும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதே தான் தோணும், திருப்பி நாளைக்கு முடிச்சுக்கலாம், அவ்வளோ நாள் டைம் இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே எல்லாத்தையும் வந்து டிலே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். டக்குன்னு அந்த தொழிலில் வந்து எதுவும் சீக்கிரம் முடிக்க முடியாது. அந்த மாதிரி இது இருக்கும். செலவு பார்த்த வரைக்கும் செலவு அதிகமாக ஆகாது மீன லக்னக்காரங்களுக்கு இந்த மாதம். செலவு வந்து கரெக்டாகவே இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ மீன லக்னத்துக்கும் நல்லாவே இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.